நேத்து நைட்டு டின்னருக்கு நல்ல கிரீமி அண்ட் டேஸ்டியான கேஷ்யூலாம் நல்லா ஆட் பண்ணி ஒரு மலாய் பன்னீர் மசாலா தான் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். இது வந்து காரமே இருக்காது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. சப்பாத்தி, ரொட்டிலாம் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். புளிப்பே இல்லாத தக்காளி பார்த்திங்களா, அதை 2 2ஆ கட் பண்ணி இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெயை சூட வச்சுட்டு அப்போ கேஷ்யூ வந்துட்டு ஒரு 10 எடுத்துக்கோங்க. ஆனியன், இஞ்சி, பூண்டு, முக்கியமாக வந்துட்டு அந்த அன்னாசி பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் 3 வரமிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல உப்பு போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பன்னீர் வந்துட்டு ஒரு ஃப்ரை கொடுத்துக்கலாம். அப்படியே போட்டோன்னா அந்தளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் ஃப்ரை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அதே பேனில் எண்ணெய் இல்லைனா பட்டர், கீ எதுனாலும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிளகாப்பொடி அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா பேஸ்ட்லாம் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணியெலாம் சேர்த்து அப்புறம் பன்னீர் ஆட் பண்ணி அதை 2-3 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிரேவியே தனியாக வச்சு கூட 2 சப்பாத்தி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.